நியூட்ரல் சோலாரின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அஜய். சோலார் பவர் சிஸ்டத்தில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் முதலாவதாக சோலார் பேனலை செலக்ட் பண்ணுறது தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோலார் பேனலில் 2 வகையான சோலார் பேனல் நம்மளுக்கு கிடைக்குது. ஒன்று பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல், இன்னொன்று மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல். இப்போது இந்த 2 சோலார் பேனலில் உள்ள வித்தியாசங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல் கடந்த 10 வருஷமாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதுவே மோனோபெர்க் ஆஃப்கட் செல் பேனல்ஸ்லாம் கடந்த 3 வருஷமாக தான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் 2016 இருந்து 2020 வரைக்கும் பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல் தான் எங்களோட சைட்டில் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுவே 2020 இருந்து அப் டு டேட் 2022 வரைக்கும் மோனோபெர்க் ஆஃப்கட் பேனல்ஸை தான் இப்போ எங்கள் சைட்டில் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல் 10 வாட்ஸில் இருந்து 330 வாட்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதுவே மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல்ஸ் 10 வாட்ஸில் இருந்து 600 வாட்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தெரிஞ்சாலே நீங்கள் சோலார் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அது முதல்ல கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட், கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுது, எந்த மாதிரி சிஸ்டம் அவங்களுக்கு செட் ஆகும் அதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுக்கணும். ரெண்டாவது பட்ஜெட், கஸ்டமரோட பட்ஜெட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி எந்த பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், அது செகண்ட் பாயிண்ட். மூணாவதாக கஸ்டமரோட பிளேஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன், எந்த இடத்துல அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறாங்க. நாலாவது கஸ்டமரோட என்விரான்மெண்ட், அதாவது கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு ஏரியா அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம சோலார் பேனலை சஜஸ்ட் பண்ணணும். இந்த 4 விஷயத்துக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சாலே எந்த பேனலை செலக்ட் பண்ணலாம், மோனோபாலி செலக்ட் பண்ணலாமா இல்லை பாலிகிறிஸ்டலின் செலக்ட் பண்ணலாமான்னு உங்களுக்கே ஆன்சர் தெரியும். சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரூஃப் டாப்பில் எவ்வளோ ஸ்பேஸ் அவைலபிள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ண போகிறோம்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 வாட்ஸ் பவர் வரைக்கும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் அதுவே மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனலை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டில் 20 வாட்ஸுக்கான பவரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுதான் முக்கியமாக ஸ்பேஸ் அவைலபிலிட்டிக்கான மெஷர்மெண்ட். சோலார் பேனலில் முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ரெண்டாவதாக எஃபிஷியன்சி பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. சோலார் பேனலில் இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இதை தான் 2 வகையையும் பிரிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனலில் 16லேருந்து 17% வரைக்கும் எஃபிஷியன்சி இருக்குது. ஆனால் அதுவே மோனோபெர்க் பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 21% எஃபிஷியன்சி இருக்குது. இந்த எஃபிஷியன்சினா ஒன்றும் இல்லை, சோலார் சன்லைட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம், கிளைமேட் டல்லாக இருந்தாலும் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இந்த 2 சோலார் பேனல் உற்பத்தி பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் எஃபிஷியன்சி பர்சன்டேஜ். இதில் மோனோ தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனால் டல்லான இருக்கிற சன்லைட் ஏரியாஸ் லைக் ஹில் ஸ்டேஷன், ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூர், இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் உங்களுக்கு மோனோ பேனல் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பாலிகிறிஸ்டலின் பேனல்ஸ் நல்லா ஹாட் சீசன் இருக்கிற கிளைமேட் ஏரியாவில் உங்களுக்கு பாலிகிறிஸ்டலின் பேனல் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். முக்கியமாக இந்த 2 வகையான சோலார் பேனலை நம்ம வெறும் கண்ணாலேயே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். எப்படின்னா பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல் டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். ஆனால் அதுவே மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் டார்க் பிளாக் கலரில் இருக்கும். பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல் 72 செல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற மாடல் மோனோபெர்க் ஆஃப்கட் செல்ஸ் பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 144 செல்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 2 பேனலோட வெயிட் கால்குலேஷன் பார்ப்போம். பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல் மார்க்கெட்டில் 330 வாட்ஸ் பேனல் கிடைக்குது. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 23 கிலோ. அதுவே மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் மார்க்கெட்டில் 540 வாட்ஸ் கிடைக்குது. அதோட வெயிட்டு 28 கிலோ. இந்த 2த்துக்குமே 5 கிலோவாட்டு தான் வித்தியாசம். இதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 210 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனலால் நம்மளுக்கு பவரை அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போது இந்த 2 சோலார் பேனலோட டெக்னிக்கல் ரிப்போர்ட் பார்ப்போம். 330 வாட்ஸ் பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா 36 வோல்ட் 9 ஆம்ப்ஸ் அவுட்புட் கிடைக்கும். ஆனால் அதுவே 540 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா 42 வோல்ட் 13 ஆம்ப்ஸ் அவுட்புட் கிடைக்கும்.
இந்த 2 சோலார் பேனலுமே எந்த ப்ராஜெக்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோன்னு முக்கியமாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற சோலார் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். நியூட்ரல் சோலாரின் அன்பான வணக்கங்கள்.